எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். மற்றபடி இந்த கல்யாணங்கள்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மதிமுக தலைவர் வைகோ தனது வீட்டில் கீழே விழுந்து தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக அவரது மகன் துரை வைகோ தற்பொழுது தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். வைகோ அவர்களுடைய உடல்நிலை குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெற்றிவேர் அவருடைய மகள் திருமணம் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இந்த விழாவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் திடீரென அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக துரை வைகோ பங்கேற்றிருந்தார். அவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது திருமண விழாவிற்கு வருவதற்காக கலிங்கப்பட்டியில் உள்ள வைகோவினுடைய வீட்டில் அவர் தயாராக இருந்த போது திடீரென வீட்டில் கீழே விழுந்து அவரது தோள்பட்டையில் சிராய்ப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் காயமடைந்த நிலையில் அங்கிருந்து அவர் அவசரமாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சென்று நிலையம் மூலமாக அவர் சென்னைக்கு செல்வதாக, அங்கு சிகிச்சை பெறுவதாக சென்னைக்கு செல்வதாக கூறியிருந்தார். இதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என கூறியிருந்தார். வைகோவுக்கு திடீரென அந்த காயம் ஏற்பட்டிருப்பது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிமுகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.